குடிக்க முடியாத குடிநீர் உப்பாக மாறியதால் உடல் உபாதைகளால் அவதிப்படும் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள், கண்டு கொள்ளாத அரசு ஆதங்கப்படும் மக்கள். தண்ணி உப்பா இருக்குன்னு எல்லாருமே வெரிஃபிகேஷன்லாம் வந்துட்டு தான் போனாங்களே, குடிச்சு பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறமா பார்த்தா திரும்பவும் அதே உப்பு தண்ணி, அதுலதான் சமைக்கணும், அதுலதான் எல்லாரும் புழங்கணும். வயிறு வலி, கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் நிறைய வருது. காசு கொடுத்து நாங்க எவ்வளவு தண்ணி வாங்கி குடிப்போம்? ஒரு கேன் 2 கேன் வாங்கலாம். தினம் காசு கொடுத்து தண்ணி வாங்கணும்னா நாங்களாம் என்ன பண்றாங்களா? அன்றாடம் பிழைக்கிறவங்க. தண்ணியை உப்பு தண்ணியா இருக்குது, தண்ணியை மாற்றி கொடுங்கன்னா எவ்வளோ பேர் வாந்தி பேதியோட ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்குறாங்க. எவ்வளோ பேருக்கு தொண்டை எரிச்சல், குடல் புண்ணு, இப்படி பல வேதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க லைன்ல தண்ணி சரியான முறையில வர்றது கிடையாது. கண்ணு பிரச்சனை வருது, தோல் பிரச்சனை வருது, கிட்னி பிரச்சனை இருக்குது, பல்லு பிரச்சனை வருது. காலைல ஏந்தோம்னா தண்ணி அள்ளி வாய் கொப்பளிக்கணும்னு போனாக்கா கொப்பளிக்க முடியல. இப்படியாப்பட்ட சூழ்நிலை நாங்க இருந்துருக்கிறோம். பைப்பு மாத்தி எங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. தண்ணி குடிக்க முடியல, உப்பு கறிக்குது. என்ன பண்ண முடியும்? நாங்க விலைக்கு வாங்கி சாப்பாடு செய்யறோம். நாங்க என்ன செய்ய முடியும்? குடிக்கவும் சாப்பாட்டுக்கும் அதுதான். பைப்பை மாத்துறாங்க, தண்ணி வரலையா? நல்ல தண்ணி வரலையா? அதே தண்ணி தான் வருது. மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அரசாக செயல்படும் என்ஆர் பிஜேபி ஆட்சியையும் ஆட்சியாளர்களும் இனி தேவையா? இனி வேண்டாம் என்ஆர் பிஜேபி.